ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பள்ளிகளில் ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்னென்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் மற்றும் பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 56 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓபிசி அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுங்கிறது எல்லாமே ஒன்று தான். சேலரி அப்படின்னா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் ஒவ்வொரு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க. இது மேக்ஸிமத்தில் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,900 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பதிவு தபால் மூலிமா தான் அப்ளை பண்ணணும், அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 18ஆம் தேதிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எதுக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மேலே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்துனீங்க பிளாக் லெட்டர்ஸில், அதாவது கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். இரண்டாவது தந்தை பெயர், அல்லது அப்படி இல்லைன்னா உங்களுடைய நீங்கள் ஸ்போர்ட்ஸ் நேம் என்ன எதுவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். DD/MM/YYY அந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் நேஷ்னாலிட்டி, இந்தியன் நேஷ்னாலிட்டி, உங்களுடைய ஸ்டேட் என்ன ஸ்டேட், தமிழ்நாடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ், உங்களுடைய டோர் நம்பர்லேருந்து டோர் நம்பர், ஏரியா நேம், ஸ்ட்ரீட் நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் STD கோடோட மென்ஷன் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 2 நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, எந்த இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணிட்டீங்களா, இல்லை எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, சுப்பீரியர் இன்சார்ஜ் உங்களுடைய டெசிக்னேஷனோட சுப்பீரியர் இன்சார்ஜ் யார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கான நோட்டீஸ் பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரெசென்ட் ஆர் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்பை பற்றி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிளாக, மேரிடா, விடோடா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இஃப் மேரிட் ஆர் விடோர் அப்படின்னா உங்களுடைய நேம் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் த ஸ்போஸ், அவங்களுடைய பெயர் மற்றும் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கான எத்தனை குழந்தைங்க, அது என்ன ஜெண்டர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களோட ஏஜ் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நாலாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எக்ஸாமினேஷனில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, எத்தனை பர்சன்டேஜ், என்ன டிவிஷனில், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில், எந்த யூனிவர்சிட்டி இல்லை போர்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ UG, PG, டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா எல்லாத்தையும் 3மே தனித்தனியாக என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ்லேயே இல்லை ரெகுலரில் படிச்சிங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன சிஎஸ்பியில் ஏதாவது நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்களா, இல்லை CT, ST, ET இந்த மாதிரி ஏதாவது கிளியர் பண்ணி தான் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி தேவை கிடையாது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிளாஸஸ் யூ ப்ரிஃபர் டு டீச் வித் சப்ஜெக்ட்ஸ், எத்தனை கிளாஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட் மேபி நீங்கள் டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும், பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும், இல்லை ஏதாவது எனக்கு பேச மட்டும்தான் தெரியும்னா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எந்த ஸ்கூல் காலேஜ் என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க, எந்த கிளாஸுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதில் 12th கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் தகுந்த மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏன் இந்த டீச்சிங் சப்ஜெக்ட் எடுத்தீங்க, வேறு ஏதாவது கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா, இதில் இன்டோர் இல்லை கேம்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க முடியுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களால் முடியுமா அப்படிங்கிறது. தென் ஹெல்த்தை பற்றின டீட்டெயில்ஸ், ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, டிசேபிள் பர்சன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தென் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் வேறு ஏதாவது எடுப்பீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் நாலேஜுக்கான டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது எல்லாமே இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி அதை அப்படியே விட்டுருங்க. 2 நம்பர் ரெஃபரன்ஸு கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்கள் ரிலேஷனோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ யாராவது அவங்களுடைய நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் 2 எண்ணம் கொடுக்கணும், ஏபி அப்படிங்கிறது பார்த்தீங்களா. நாட் ரிலேட்டிவ்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸோட இது மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டிக்ளரேஷன் சரிங்களா, இந்த இடத்துல டேட் போட்டுக்கோங்க, நீங்கள் அனுப்புகிற டேட், இந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்து. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாகவே. இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோலாம் ஒட்டி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். சரி வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா ஆர்பி பப்ளிக் ஸ்கூல்லேருந்து இது நம்ம தமிழகத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. எந்த இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024-25 தான் சரிங்களா. சரி என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிஜிடி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் எந்தெந்த சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், சைக்காலஜி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் 3 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. டிஜிடி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், சயின்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 காலி இடங்களை அறிவிச்சிருக்காங்க. பிஆர்டி பிரைமரி டீச்சர் இதுக்கு டீச்சிங்க்கு 13 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதே பிரைமரி டீச்சரில் ஆக்டிவிட்டி டீச்சர்ஸ் அதாவது யோகா, கராத்தா, ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், டான்ஸ், மியூசிக், பிடி இதுக்கு ஒரு 7 காலி இடங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா கேஜி இதுக்கு பார்த்திங்கன்னா 4 காலி இடங்களில் மொத்தம் உங்களுக்கு 32 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. சரி இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ வைப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட், உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் எப்படி இருக்குங்கிறது செக் பண்ணுவாங்க. 3வது டீச்சிங் ப்ராக்டிஸ், இது 3 வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. சரி இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஜிடி இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரில் அவங்க சொன்ன இந்த சப்ஜெக்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும், கூடவே பிஎட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 2வது டிஜிடி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சரில் அவங்க சொன்ன இந்த சப்ஜெக்டில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும், அதாவது இங்கிலீஷ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கீங்க, கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், பிஎட் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிஆர்டி பிரைமரி டீச்சர் இதுக்கு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம், கூடவே நீங்கள் டிப்ளமோ எஜுகேஷனோ இல்லை டிப்ளமோ எலிமெண்ட்ரி நீங்கள் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனோ இல்லை டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிஆர்டி ஆக்டிவிட்டி டீச்சர்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் கம்பல்சரி, டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ இவங்க இது சொன்ன அந்த எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா, கராத்தா, ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், டான்ஸ், மியூசிக், பிடிஏ இதில் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த கேட்டகரியிலேயே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கேஜிடி இதுக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ நர்சரி டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி நீங்கள் 18 வயசு நீங்கள் பூர்த்தி அடைந்தாலே போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சரி ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் பார்த்துட்டோம். இது எந்த அட்ரஸுக்கு அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸுக்கு அனுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஆர்மி பப்ளிக் ஸ்கூல், வில்லிங்டன், நியர் ஜூப்ளி கார்டன், டிஎஸ்எஸ்சி, வில்லிங்டன் போஸ்ட், நீலகிரி 643231 சரிங்களா. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர ஆர்மி பப்ளிக் ஸ்கூல். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வர அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அனுப்புறக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள், இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.